மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே ஒரு காமன் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, A25 பேட்சுக்கு டிசம்பர் மந்த்து எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 days பிஃபோர் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இந்த PDF விட்டுருந்தாங்க, இந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஜூன் 2025 எக்ஸாம் அண்ட் டிசம்பர் 2025 எக்ஸாம் கம்பைன் பண்ணி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜூன் 2025 எக்ஸாம் அண்ட் டிசம்பர் 2025 எக்ஸாம் கம்பைன் பண்ணி கண்டக்ட் பண்ணால் மட்டும்தான் A25 பேட்ச்சு ஃபஸ்ட் செம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 3 days முன்னாடி யூனிவர்சிட்டி வாட்ஸ்அப் சேனலில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2025 எக்ஸாம் வித்ட்ரான் பண்ணுறோம். அதாவது ஜூன் 2025 எக்ஸாம் மட்டும் தான் இப்போ கண்டக்ட் பண்ணுறோம். டிசம்பர் 2025 எக்ஸாம் இப்போ கண்டக்ட் பண்ணலை, வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால A25 பேட்சுக்கு இப்போ எக்ஸாம் இருக்காது. அதாவது உங்களுக்கு டிசம்பர் மந்தில் உங்களோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் இருக்காது. உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் இல்லை மே அந்த டைமில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனோட நேம் பேர் டிசம்பர் 2025 அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ஏப்ரல் மேல நடக்கும். ஆனால் அதோட நேம் டிசம்பர் 2025, எக்ஸாமினேஷன் நேம் டிசம்பர் 2025 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ஐடி இம்பார்ட்டன்ட் நியூஸில் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2025 எக்ஸாம் மட்டும் தான் இப்போ நடக்கும். டிசம்பர் 2025 எக்ஸாம் தனியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்பில் லெஃப்ட் சைடு யூஜியோட பேட்சும் அதோட கரண்ட் செமஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஜூன் 2025 எக்ஸாமோட கரண்ட் செமஸ்டர். ரைட் சைடில் பிஜியோட பேட்சும் கரண்ட் செமஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஜூன் 2025 எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பேட்சோ அவங்க கொடுத்துருக்காங்க. யூஜியில் A20, C21, A21, C22, A22, C23, A23, C24, A24 அண்ட் C25 பேட்ச் யூஜியில் எலிஜிபிள். பிஜியில் யாரெல்லாம் எலிஜிபிள், எந்த பேட்சில் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, A21, C22, A22, C23, A23, C24, A24 அண்ட் C25 பேட்ச் இவங்க எல்லாருமே பிஜியில் எலிஜிபிள். இவங்க எல்லாருமே எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ஓப்பனில் தான் இருக்குது. இதுதான் அந்த லிங்க்கு. இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் போயும் பே பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப்பில் எங்கேயுமே A25 பேட்ச்னு மென்ஷன் பண்ணல. ஜூன் 2025 எக்ஸாமுக்கு இந்த A25 பேட்ச் எலிஜிபிள் இல்லை. உங்களுக்கு டிசம்பர் 2025 எக்ஸாம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அதாவது அந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் இல்லை மேலே வரும். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.